कृष्णं वन्दे जगद्गुरुं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. பகவத்கீதை 9வது அத்தியாயம் 32வது ஸ்லோகம் 33 34 இன்றைக்கியோட இந்த 9வது அத்தியாயத்தை முடிச்சிடுறேன். இந்த 3 ஸ்லோகத்தில் பகவான் சில அறிவுரைகள் நமக்கு சொல்கிறாரு. நம்ம அபிச்சே துராச்சாரக அப்படின்னு சொல்லி நம்ம 30வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் நிஷ்காம பக்தியோடு என்னை வழிபட்டால் மோட்சம் அடையலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா அப்படின்னு சொல்லி அந்த துராச்சாரன் எவ்வளவு எளிதாக, அதாவது விரைவில், எவ்வளவு எளிதில் அந்த துராச்சாரனாக இருந்தவன் விரைவில் அவன் தர்மாத்மாவாக மாறுகிறான். அதாவது அதர்மத்தில் இருந்தவன் தர்மாத்மாவாக மாறி சஸ்வத் சாந்தி அப்படின்ற ஒரு நிலையான அந்த மோட்சத்தை, சஸ்வத் சாந்தின்னா அமைதி, நிறைநிலை, அதைத்தான் சஸ்வத் சாந்தின்னார். அந்த மோட்சத்தை அடையலாம். சஸ்வத் சாந்திங்கிறது நத்திங் பட் மோட்சம். அதை அடைய முடியும் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொன்னால், இந்த அதாவது பாபிகளும் அவர்களும் முன்னேறி எப்படி அந்த மோட்சத்தை அடையலாம், மனநிறைவை அடையலாம். அவன் இப்படி இருந்தானே, இவனுக்கெல்லாம் மோட்சமா கிடைக்குமா, எனக்கெல்லாம் மோட்சம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பகவான் ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. முதல் ஸ்லோகத்தை படிக்கிறேன். மாம்ஹி பார்த்த வெபாஷித்ய ஏ அபி சியு பாபயோனயः ஸ்திரியோ வைஸ்யஸ்ததா சூத்ர தே அபி யாந்தி பராம் கதிம். அதாவது நம்ம கர்ம காண்டத்தில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்னென்னா, சில பேர் சில யாகங்கள் செய்ய முடியாது, சில யஜ்யங்கள் செய்ய முடியாது, அதனால் அவங்க மோட்சத்தை அடைய முடியாது அப்படிங்கிற மாதிரி கர்ம காண்டத்தில் இருக்குது. நிறைய புராணங்கள்லாம் அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஞான காண்டத்தில், வேதாந்தத்தில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எந்த நியமமும் கிடையாது. நிஷ்காம பக்தி செய்தால் போதும் அப்படின்னு சொல்லி பகவான் இதில் சொல்கிறார். அதாவது எதுக்குன்னா, அந்த கர்மகாண்டம் இப்போ வேண்டாமான்னா கர்மகாண்டம் வேணும். ஏன்? மனம் முதிர்ச்சி அடையணும், மனம் பக்குவம் அடையணும். அதனால தான் அது வந்தது. ஸோ நம்ம காலப்போக்கிலே நம்முடைய சம்ஸ்காரங்கள் எல்லாம் மாறி அதர்மாத்மாவாக இருந்தவன் தர்மாத்மாவாக ஆகிவிடுவான் அப்படிங்கிறதெல்லாம் பகவான் இங்கே சொல்கிறாரு. அதனால சொல்கிறாரு. குறிப்பாக பாப யோனயக அப்படின்னா ரொம்ப பாபி, அதான் சுதுராச்சாரன்னு சொன்னார் 30வது ஸ்லோகத்தில். அப்படிப்பட்ட கீழான, நம்ம உதாரணம் கூட நான் சொன்னேன், கிரீஷ் சந்திர கோஷ். அவர் செய்யாத பாவம் இல்லை, செய்யாத வாழ்க்கை, அவர் வாழாத வாழ்க்கை அப்படி இது பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் குருதேவர்கிட்ட அவர் எப்படி மாறினார். இன்னும் நிறைய உதாரணங்கள்லாம் இருக்குது. என்ன சொல்கிறது, சில நம் புராணத்துலேயும் சில கதைகள்லாம் இருக்குது. அந்த கதைகள்லாம் நான் கடைசி சொல்கிறேன். ஏன்னா அது இந்த வில்வமங்கலம் அவருடைய கதையெல்லாம் தெரியும். இன்னும் நிறைய இருக்குது. எப்படி இருந்த ஒருத்தர் பெரிய ஒரு ஞானி ஆயிட்டார் அப்படிங்கிறதுக்கெலாம் நான் கதை இருக்குது. அதனால் இன்றைக்கி டைம் இருந்தால் சொல்கிறேன், இல்லைன்னா அடுத்த இதில் சொல்லிவிட்டு நான் 10வது அத்தியாயத்துக்கு முன்னுரை சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் சொன்னார். மாம்ஹி பார்த்த வெபாஷித்ய ஏ அபி சியு பாப யோனக. அதாவது கீழான பிறவிகளாக இருந்தாலும், மனிதனாக இருக்கணும், ஆனால் கீழான பிறவியாக இருந்தாலும், கீழான பிறவின்னா மனிதர்களிலேயே அந்த நம்ம பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி கீழானவனாக இருந்தாலும் அவனுக்கும் மோட்சம் உண்டு அப்படிங்கிற ஒரு இது சொல்கிறார். நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறார், உற்சாகத்தை கொடுக்குறார். ஸ்திரியோ அதாவது ஸ்திரீ பெண்கள், வைஷ்யர்கள், ததா சூத்ர அந்த சூத்ரர்களும், யாந்தி பராங்கதி அவர்களும் அந்த மேலான மோட்சத்தை பராங்கதியை அடையலாம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பார்த்தா கீழான பாவிகளாக இருந்தாலும், பெண்பாளராக இருந்தாலும், வைஷ்யர் சூத்திரராக இருந்தாலும் என்னை சார்ந்து நிச்சயமாக பராகதியை அடையலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறார்.
இந்த ஸ்லோகத்தில் பகவான் மோட்சம் யாருக்கு தகுதி என்று சொல்கிறார். தகுதி அப்படின்னா எல்லோருக்கும் தகுதி இருக்குது. அது எப்படிப்பட்ட தகுதி? தகுதி அதாவது அதிகாரித்துவம். யாருக்கெல்லாம் மோட்சம் வந்து அதிகாரித்துவம் இருக்குது. அதிகாரித்துவம் கர்மகாண்டத்தில் ஒரு மாதிரி இருக்கும், ஞான காண்டத்தில் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் கர்மகாண்டத்தில் இருந்தால் ஞான காண்டத்துக்கு வரணும். அது எப்படி மன முதிர்ச்சி வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. இந்த அதிகாரித்துவம் அப்படிங்கிறது சென்ற ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். ஸ்வஸ்வத் சாந்தி, நிலையான மனநிலை, அதாவது அந்த மன அமைதி, நிறைவு நிலை, அதை பற்றி நம்ம பார்த்தோம். கர்மயோகத்திலே சில வகையான சாதனைகளை மேற்கொண்டு அந்த சாதனைகளின் பலன் முழுமையாக அடைய வேண்டும் என்றால், நம்ம குறிப்பாக நம்ம எதுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா கர்ம காண்டத்தை பற்றி பேசுகிறேன். இப்போ நான் கர்ம காண்டத்தில் சில வகையான சாதனைகள் செய்து சாதனைகளை மேற்கொண்டு அந்த சாதனைகளிலிருந்து முழுமையான பலனை அடைய வேண்டும் என்றால் கர்மகாண்டத்தில் சில தகுதிகளை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? ஒரு யாகம் உதாரணமாக சொன்னோம்னா, முழுமையாக நமக்கு அந்த இதில் பலன் வேண்டும் என்றால் சில யாகங்கள் ஒரு சில வருடம் செய்யணும், சில பேர் செய்யக்கூடாது என்று தகுதி அதில் கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு எப்படி தகுதி அப்படின்னா, இப்போ சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு வச்சுங்க, அதுக்கு சில தகுதிகள், சில யாகங்கள்லாம் இருக்குது. அந்த யாகங்கள் யார் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சாஸ்திரத்தில், அதாவது கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த யாகங்கள்லாம் வந்து இவங்க செய்யக்கூடாது, அவங்க செய்யணும் அப்படின்னா. ஸோ அந்த யாகத்திற்கு வேண்டிய முதல் தகுதி என்ன சொல்கிறாங்கன்னா, கர்மகாண்டத்தில் அந்த யாகம் நம்ம செய்கிறதுக்கு முதல் தகுதி அர்த்தித்துவம் வேணும். அர்த்தித்துவம்னா ஒன்றும் இல்லை, அந்த யாகம் செய்தால் அந்த யாகத்தினால் நமக்கு கிடைக்கின்ற பலனில் நமக்கு ஆசை வேண்டும். இது உதாரணமாக நான் இப்போ ரீசெண்டாக படித்தது ஒரு இது சொல்கிறேன். சுவாமி விவேகானந்தர் மேல்நாட்டுக்கு போனார், அமெரிக்காவுக்கு போனார். சர்வ சமய மாநாட்டில் கலந்து கொண்டார். அதாவது இந்த அர்த்தித்துவத்துக்காக சொல்கிறேன். அர்த்தித்துவம் வேணும். முதல் தகுதி அந்த யாகத்தின் மூலமாக எனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்ற அர்த்தித்துவம் வேண்டும். அதுக்கு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். நான் அவருடைய இதை படிச்சுட்டு சொல்கிறேன், அவர் சொல்லலை இந்த உதாரணம், இருந்தாலும் நான் எடுத்து சொல்கிறேன். அவர் மிஸ்டர் மெக்லோடு அம்மையார், அதாவது ஒரு மேல்நாட்டு பெண் மெக்லோடு, அப்புறம் ஸ்டர்டே அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலாந்தை சேர்ந்தவர், சுவாமி விவேகானந்தர், 3 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது ஒரே பச்சை பசேல்னு இதாக இருக்குது. என்ன இது அப்படின்னு கேட்குறாரு சுவாமி விவேகானந்தர். இது வந்து கால்ஃப் கிரவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ஸ்டர்டே வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த கால்ஃப் வந்து எப்படி விளையாடணும், அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு ஹோல் ஒன்று இருக்கும், ஒரு பந்து இருக்கும், ஒரு மட்டை இருக்கும். நம்ம இங்கேருந்து அந்த ஹோலில் நமக்கு கரெக்டாக பந்து போட்டோம்னா கோல், நம்ம வின் பண்ண மாதிரி அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த விளையாட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சுவாமி விவேகானந்தர் இந்த கால்ஃபை பற்றி கேட்டிருக்காரு தவிர அந்த கிரவுண்டு கூட பார்த்ததில்ல, அந்த மட்டையும் பார்த்ததில்ல. உடனே அவர் பார்க்குறாரு, இது எப்படின்னா, இதை அதாவது ஆரம்ப காலத்தில் பயிற்சியாளர்கள் வந்து 9 தடவை சான்ஸ் கொடுப்பாங்க. நம்ம வந்து நல்ல விளையாடி 9 முறை, ஒரு ஆரம்ப விளையாட்டுக்காரனுக்கு 9 முறை சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 9 முறையும் அவன் ஃபெயில் ஆகிட்டுன்னா இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இதாகும், விளையாட்டில் இது பண்ணி போட்டிக்கெல்லாம் போக முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சுவாமி விவேகானந்தர் பார்த்துட்டு சொல்கிறாரு. அதே நேரத்தில் இந்த மெக்லோட் அம்மையார் சொல்கிறாங்க, இந்த மாதிரி 9 தடவை பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பயிற்சிக்கே ஃபர்தர் பயிற்சி செய்து போட்டிக்கு கலந்துக்குவாங்க அப்படின்னாரு. அப்போ சுவாமி விவேகானந்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் ஒரே தடவையில் அடிச்சிட்டேன்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த மெக்லோட் அம்மா உடனே சொல்கிறாங்க, நான் வந்து $10 உங்களுக்கு தரேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சொல்கிறீங்க, ஃபஸ்ட்டு பால்லே நீங்கள் அந்த கோலில் போட்டுட்டிங்கன்னா, அந்த ஹோலில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நான் $10 தரேன். இதை கேட்டு அந்த பக்கத்தில் இருந்த ஸ்டர்டே அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா, அவர் சொன்னார், நான் ஒரு $15 தரேன். ஆக இது எவ்வளோ ஆச்சு? $25 ஆச்சு. சுவாமி விவேகானந்தர் அந்த பேட்டை கொடுத்தாங்க, அந்த பந்தையும் கொடுத்தாங்க. அவர் சொன்ன மாதிரி ஒரே தடவை அடிச்சிட்டாரு. அடித்து கரெக்டாக அந்த ஹோலில் அந்த பந்து விழுந்தது. உடனே அந்த மெக்லோடு சொன்னாங்க, நீங்கள் உங்கள் யோகா சக்தியால் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு. அப்போ சொன்னால், இந்த மாதிரி பெட்டி திங்ஸ்க்கெல்லாம் நான் யோகா சக்தியெல்லாம் பயன்படுத்த மாட்டேன். அப்போ எப்படி நீங்கள் இந்த பந்தை வந்து கரெக்டாக ஒரே ஷாட்டில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அர்த்தித்துவம்.
என்ன என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 2 பேரும் சொன்னீங்க எனக்கு $25 தருவேன் அப்படின்னு சொல்லி. அப்போது நான் இந்த காரியம் செய்தால் எனக்கு பலன் வந்து $25 அப்படின்னு நான் மனசில் வச்சுக்கிட்டேன். 2வது என் கண்களால் அந்த ஹோல் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத ஒரு கால்குலேட் பண்ணிட்டேன். செகண்ட் வந்து வந்து அர்த்தித்துவம். எனக்கு வந்து இந்த ஆசை, இந்த பலன், இந்த செய்தால் இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை. 2வது என்னுடைய கண்ணை வச்சு நான் அந்த எவ்வளோன்னு அளந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய தோல் வலிமையால் எவ்வளோ ஃபோர்ஸாக அடித்தா போகும் அங்கே அப்படிங்கிறது கணக்கு பண்ணிக்கிட்டேன் நான். அதுதான் நான் பண்ணேன், தவிர இந்த யோகாலாம் கிடையாது. அதாவது அர்த்தித்துவம் அப்படிங்கிறதுக்கு நான் இதை சொல்கிறேன். அந்த யாகத்தின் மூலமாக எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த விருப்பம் இருக்க வேண்டும். என்ன பலன் கிடைக்கும், அந்த பலத்தில் விருப்பம் இருக்கணும். அப்படி அந்த யாகத்தின் பலனில் விருப்பம் இல்லை என்றால் அவன் அந்த யாகம் செய்ய அருகதை இல்லை. ஸோ தகுதி அந்த பலனில் அவனுக்கு விருப்பம் இருக்க வேண்டும், அதை சொல்கிறது. அதுக்கப்புறம் புத்திர காமேஷ்டி, உதாரணம் சொல்கிற புத்திர காமேஷ்டி யாகம்னு ஒன்று இருக்குது. அதாவது மழலை செல்வங்கள், குழந்தை செல்வம் வேண்டும் என்று ஒரு சில யாகம். குழந்தையே இல்லை, எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த யாகங்கள் செய்வாங்க. அப்போ அந்த யாகத்துக்கு தகுதியானவர்கள் யார் அப்படின்னா, குழந்தை இல்லாதவர்களுக்குத்தான் அந்த யாகம் செய்வதற்கான தகுதி இருக்கிறது. இதை போய் குசேலன்ட்ட போய் நீ இந்த யாகத்தை செய்ய அப்படின்னா அவனுக்கு என்ன இருக்குது? அவன் ஏற்கனவே 26 குழந்தைகள் வச்சுருக்கார் அவர். அதனால் புத்திர காமேஷ்டி யாகம் அவருக்கு கிடையாது. அதனால் தகுதி சொல்கிறது. அதனால தான் இந்த யாகங்கள் செய்வதற்கு அர்த்தித்துவம் என்ற தகுதி வேண்டும். அதுக்கப்புறம் அந்த அர்த்தித்துவம் வேணும். அதுக்கப்புறம் தக்ஷத்துவம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா, அதுவும் நம்முடைய சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் ஆசை மட்டும் இருந்தால் போதாது, சில தகுதிகள் வேண்டும். ஏன்னா அந்த தகுதி என்னென்னா, வயது நியமம் வேண்டும். அதுக்கப்புறம் ஆசிரம தர்மம். அவர் எந்த ஆசிரமத்தை சேர்ந்தவர், பிரம்மச்சாரியா, கிரகஸ்தரா, வானப்பிரஸ்தரா அல்லது சன்னியாசியா, இந்த ஆசிரம இது வேணும். ஆசிரமத்தின் தகுதி நிர்வகிக்கணும். எப்படின்னா, இப்போ ஒரு பிரம்மச்சாரியை போய் குழந்தை பெற்றுக்க முடியாது, கிரகஸ்தன் தான் குழந்தை பெற்றுக்க முடியும். அதே மாதிரி வானப்பிரசன் வாழ்க்கை முடிஞ்சு கடைசி 3rd ஸ்டேஜில் இருக்கிறவர், அவர் குழந்தை பெற்றுக்க முடியாது. ஏன்னா புத்திர காமேஷ்டி யாகம் யாருக்குன்னா கிரகஸ்தனுக்கு. அதுவும் வயது வரம்பு, எல்லா கிரகஸ்தனாக இருந்தாலும் அந்த ஒரு வயது இருந்தால் தான் அந்த இதுக்கு அந்த பலன் கிடைக்கும் அவனுக்கு. ஸோ இந்த சில யாகங்கள் பிரம்மச்சாரி தான் செய்யணும் அப்படின்னு இருக்கு. அந்த இதை சொல்லலை நான், புத்திர காமேஷ்டி சொல்லலை. இங்கே சில யாகங்கள், இந்த யாகங்கள்லாம் தான் பிரம்மச்சாரி தான் செய்யணும். சில யாகங்கள் கிரகஸ்தர் செய்யணும். பொன் வேணும், பொருள் வேணும், புகழ் வேணும், இது வேணும், நல்ல குழந்தைகள் வேணும், நல்ல பேர் புகழ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சில யாகங்கள் அவங்க தான் செய்ய முடியும். சில யாகங்கள் பிரம்மச்சாரிகள் செய்ய முடியும். சில யாகங்கள் வானப்பிரஸ்தர்கள் செய்ய முடியும். இப்படி அந்தந்த யாகம் செய்யக்கூடிய சில நியமங்களும் இருக்குது. அதே மாதிரி உடலில் எந்த ஒரு அங்கஹீனம் இருக்கக்கூடாது, இது ஒரு நியமம். உடலில் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது, இந்த நியமமும் தர. ஆக ஜாதி நியமம், ஜாதின்னா ஆணா பெண்ணா அப்படிங்கிறது. அதே நேரத்தில் ஆசிரம நியமம், பிரம்மச்சாரியா, கிரகஸ்தனா, வானப்பிரஸ்தனா, சன்னியாசியா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தக்ஷத்துவத்தில் இன்னொரு சிறந்த வயது, இதெல்லாம் பார்த்து தான் அந்த யாகங்கள் சொல்கிறது. இவ்விதம் தகுதி, ஜாதி, வயது, ஆசிரம தர்மம் இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எது? கர்மகாண்டத்தில். பிறகு ஆண் பெண் என்ற பேதம். சில யாகங்கள் ஆண்கள் தான் செய்யணும், சில யாகங்கள் பெண்கள் செய்யவே கூடாது, இப்படியெல்லாம் சில இருக்குது. பல வகையான நியமங்கள் எல்லாம் கர்மகாண்டத்தில் தான் இருக்குது. ஆனால் அது ஞான காண்டத்தில் இல்லை. இப்போது நம்ம கர்மகாண்டத்தில் சில வாசனைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் கர்மகாண்டத்தில் தான் ஞான காண்டத்துக்கு வரணும். கர்மகாண்டத்தின் செய்யும் பொழுது நமக்கு சில சம்ஸ்காரங்கள், வாசனைகள்லாம் இருக்கும். அங்கு செய்த சில கர்மத்தின் விளைவாக அந்த வாசனைகள், அந்த சம்ஸ்காரங்கள் அப்படியே நம்ம வேதாந்தத்துக்கு வரும் பொழுது என்ன ஆகும்னா, மோட்சம் அடைய அதாவது கர்மகாண்டத்திலிருந்து ஞான காண்டத்துக்கு வரும்போது மோட்சம் அடைய விரும்பி தான் அங்கே வர்றாரு. நமக்கு சந்தேகங்கள் வரலாம். என்ன தக்ஷத்துவம் இருக்கிறது, அதாவது தக்ஷத்துவம் இருக்கணும். அந்த தக்ஷத்துவத்தில் நம்ம ஆசிரம தர்மமும் இருக்கணும். அதெல்லாம் அதாவது ஆணாக இருக்கக்கூடாது, பெண்ணாக இருக்கக்கூடாது, அப்புறம் வயது லிமிட் இருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கா? அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் எனக்கு மோட்சம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் நமக்கு வரலாம். ஆனால்
ஞான காண்டத்தில் அந்த மாதிரி எந்த நியமங்களும் கிடையாது. ஞானத்தை அடைய, மோட்சம் அடைய வேண்டும் என்ற அர்த்தித்துவம்னா ஆசை. அந்த ஞானம் நான் அடையணும், எனக்கு போதும், இந்த வைராக்கியத்தோடு நான் பகவானை அடைஞ்சிடுறேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தித்துவம் இருந்தால் போதும். அர்த்தித்துவம் இருக்க வேண்டும். அப்போ அர்த்தித்துவம் இருந்து விட்டால் அதுக்கப்புறம் என்ன, தட்சத்துவம் என்ன என்பதை பார்க்கணும். அர்த்தித்துவம் ஓகே, எனக்கு மோட்சம் அடையணும், எனக்கு கர்மகாண்டத்திலிருந்து ஞான காண்டத்துக்கு வந்தாச்சு. அர்த்தித்துவம் மூலமாக ஒருவனுக்கு மோட்சத்தில் ஆசை வருகிறது. அடுத்து அவனுக்கு வேண்டியது வேதாந்தத்தில் செல்லும்போது சாதன சதுஷ்டய சம்பத்தி. இதுதான் தகுதி, வேறு எதுவுமே கிடையாது. அர்த்தித்துவம் நமக்கு நான் கர்மகாண்டத்தை முடிச்சாச்சு, மனம் பக்குவம் அடைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நான் எனக்கு அர்த்தித்துவம் இருக்குது, அர்த்தித்துவத்தினால நான் மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன தகுதி, வேறு எந்த தகுதியும் கிடையாது. சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படிங்கிற ஒரு கர்மகாண்டத்திலிருந்து மோட்சத்துக்கு வரும் சாதகனுக்கு தகுதி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வேறு எந்த தகுதியும் இல்லை, சாதன சதுஷ்ட சம்பத்தி இருந்தால் போதும். என்ன, விவேக வைராக்கியம் சமதம அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் முமுட்சத்துவம், சமதம, வைராக்கியம், விவேகம், முமுட்சத்துவம். முமுட்சத்துவங்கிறது அதே அர்த்தித்துவங்கிறது சொல்கிற முமுட்சத்துவம். இது இருந்தாலே போதும், வேறு எந்த தகுதியும் இல்லை. ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சூத்திரனாக இருக்கலாம், வைசியனாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன் பாபியாக இருக்கலாம். பாபியாக இருந்தாலும் கடைசியில் அவன் அந்த நிஷ்காம கர்மத்தினால், நிஷ்காம பக்தியின் காரணமாக அவன் அதர்மவானாக இருந்தவன் தர்மவானாக மாறிவிடுவான். ஸோ அதுதான் தகுதி. தவிர சாதன சஷ்டி சம்பத்தில் எல்லாமே வந்துடுது, வேறு எந்த தகுதியில். கர்மகாண்டத்தில் தான் நிறைய நியமங்கள் இருக்கும். ஆனால் ஞான காண்டத்தில் மோட்சம் அடைய எந்த நியமமும் கிடையாது அப்படிங்கிறத பகவான் இங்கே தெளிவுபடுத்துகிறார். பிறகு கர்மகாண்டத்தில் என்ன தகுதி சொல்லப்பட்டிருக்குது, அவைகள் எதுவுமே வேதாந்தத்தில் இல்லையே அப்படிங்கிறது நமக்கு ஒரு இது வரும். அதனால்தான் பிரம்மசூத்திரத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க. பிரம்மசூத்திரம் என்ற என்னது 3 நூல்கள் நம்முடைய இந்து சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன, பகவத்கீதை, உபனிஷத், பிரம்மசூத்திரம். இந்த 3 தான் சனாதன தர்மத்தினுடைய ஃபவுண்டேஷன் ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அப்போது அந்த சாஸ்திரத்தில் கிளியராக சொல்லப்பட்டிருக்கு, வேதம் வேதாந்தம் என்பது சரியாக நன்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது. வேதம் என்பது கர்மகாண்டத்தில் வருகிறது, வேதாந்தம்ங்கிறது ஞான காண்டத்தில் வருகிறது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் அந்த பிரம்மசூத்திரம் முதல் ஸ்லோகமே என்ன சொல்லுதுன்னா, கர்மகாண்டத்தில் அடைய முடியாத பலன் ஞான காண்டத்தில் அடையலாம் என்று தொடங்குகிறது. அந்த ஸ்லோகம் படித்தோம்னா நமக்கு புரியாது. அதனால சொல்கிறேன், பிரம்மசூத்திரத்தில் அதோ பிரம்ம ஜிக்யாசான்னு வரும். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, கர்மகாண்டத்தில் அடைய முடியாத பலனை ஞான காண்டத்தில் அடையலாம் என்று தான் அந்த ஸ்லோகம் தொடங்குது. பிறகு ஏன் வேதம் என்று தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, வேதாந்தம் வேத அந்தம், இது வேதம். வேதத்தில் கர்மகாண்டத்தில் சில நியமங்கள் எல்லாம் வச்சு நம்முடைய மனது பக்குவம் அடைந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு ஞான காண்டத்துக்கு வரணும். அப்போ இந்த ரெண்டையும் ஒன்றா ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த சாஸ்திரம் எழுதும்போது அப்படி தான் ரெண்டையுமே ஒன்றா வச்சுருக்காங்க. இது என்ன சொல்கிறது, அன்ஃபினிஷ்டு, அன்டியூன்டு அப்படின்னு சொல்கிறது. அன்டியூன்டு இதுதான் போய் அது டியூன் ஆகி அதுக்கப்புறம் அது குவாலிட்டி ப்ராடக்டாக வெளியே வருது. அதனால் வேதாந்தம் ரெண்டுமே ஒன்றா தான் சேர்ந்துருக்கும். வியாச பகவான் சொல்கிறார், கர்மகாண்டத்தில் அதிகாரி வேறு, ஞான காண்டத்தின் அதிகாரி வேறு. கர்மகாண்டத்தின் அதிகாரி யாருன்னா, நான் சொன்ன மாதிரி அந்தந்த யாகங்கள் செய்வது யார் செய்யணும் யார் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கும். ஆனால் ஞான காண்டத்தின் அதிகாரி வேறுன்னு ஏன் சொல்கிறாருன்னா, இங்கு எல்லோருக்கும் அதிகாரித்துவம் உண்டு. இப்போ ஒரே ஒரு கண்டிஷன் தான், என்ன, நிஷ்காம பக்தியோட அந்த அர்த்தித்துவம் வேணும், ஆசை, முமுட்சத்துவம் வேணும், அது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி வியாச பகவான் அது சொல்கிறார். அதாவது கர்மகாண்டத்தினுடைய விஷயம் வேறு, கர்மகாண்டத்தினுடைய விஷயம் வேறுன்னா, எனக்கு பொன் வேணும், பொருள் வேணும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதே நேரத்தில் இப்போ வைராக்கியம் வரணுங்கிறதுக்காக அந்த பொன் பொருள்லாம் கொடுத்து பகவான் நம்மை வைராக்கியத்துக்கு கொண்டு வருவார், கொஞ்சம் கொஞ்சமாக டியூன் பண்ணி கொண்டு வருவார்.
அதனால தான் அது சொல்லியிருக்காரு. ஆனால் கர்மகாண்டத்தினுடைய விஷயம் வேறு, கர்மகாண்டத்தினுடைய விஷயம் உலகியல் விஷயங்களாக இருக்கும். ஞானகாண்டத்தின் விஷயம் மோட்ச விஷயமாக இருக்கும். அதனால் அதோடைய விஷயம் வேறு, இதோடைய விஷயம் வேறு, அதோடைய அதிகாரி வேறு, இதோடைய அதிகாரி வேறு. ஒரே சாஸ்திரமாக இருந்தாலும் இப்படியெல்லாம் வேறுபாடுகள் இல்லை. கர்மகாண்டத்தில் கிடைக்கின்ற பலன் வேறு, ஞானகாண்டத்தில் கிடைக்கின்ற பலன் வேறு அப்படின்னு வியாசபகவான் ஒன்றொன்னா பிரித்து சொல்கிறார். கர்மகாண்டத்தின் மூலமாக முதிர்ச்சி அடைந்த பிறகு ஞானகாண்டத்தில் மோட்சம் அடைவது தான் பலன் அப்படின்னு சொல்லி, இந்த பலன் கர்மகாண்டத்துக்கு வேறாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சாஸ்திரமே இந்த மாதிரி கர்மகாண்டத்தின் பலன் வேறு, ஞானகாண்டத்தின் பலன் வேறு இருப்பதை பார்த்து சாஸ்திரமே இப்படி அதை பேஸ் பண்ணி தான் சாஸ்திரம் இது கர்மகாண்டம், இது ஞானகாண்டம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் கர்மகாண்டத்தில் இருக்கும்போது சில வாசனைகள், சம்ஸ்காரங்கள் உள்ளே இருக்கும். ஏன்னா நம்ம கர்மகாண்டத்திலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே வரோம். அப்போ சில சம்ஸ்காரங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது இருக்கும். உதாரணமாக பார்த்திங்கன்னா, அந்த கர்மகாண்டத்தில் சம்ஸ்காரம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, பிராமண ஜாதியால் பிறந்தால்தான் மோட்சம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு மோட்சம் இல்லை என்ற, பெண்களுக்கு மோட்சத்துக்கு தகுதி இல்லை என்ற மாதிரியெல்லாம் அவங்களுக்கு மனசில் இருக்கும். அதை நமக்கு சந்தேகம் வரலாம், ஏன் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். அதைத்தான் பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், தெளிவுபடுத்துகிறார். நிஷ்காம பக்தி என்ற சாதனையில் ஈடுபட்டு மோட்சம் என்ற நிறைநிலையை அடையலாம். அதான் பிரம்ம பிராப்தி அப்படின்னா. அது யாராக இருந்தாலும் சரி, நிஷ்காம பக்தியோடு ஒரு பிராமணன், ஒரு சத்திரியன், ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு சூத்ரன் யாராக இருந்தாலும் அவர்கள் மோட்சத்தை அடையலாம். அதாவது வேதாந்தத்தில் ஜாதி தர்மம் இல்லை அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்ல போனால் அதுதான். கர்மகாண்டத்தில் இந்த ஜாதி தர்மம் சொல்லப்பட்டிருக்கிறது, நியமங்கள்லாம் இருக்கிறது. ஆனால் ஞானகாண்டத்தில் எந்த நியமமும் இல்லை. எல்லோருக்கும் மோட்சம் உண்டு, மோட்சத்தை அடையலாம். இந்த கர்மகாண்டத்தில் ஜாதி வேறுபாடு இருப்பது சரியா என்ற கேள்வி நமக்கு வரலாம். இப்போ நம்ம அதை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது மனம் முதிர்ச்சி அடைவதற்காக மட்டும்தான். அதனால் அந்த ஆராய்ச்சியில் நம்ம இருக்க வேண்டியதில்லை. காரணம், நம்ம இப்போது ஞான காண்டத்தில் இருக்கிறோம். அதனால் நமக்கு கர்மகாண்டத்தை பற்றி யோசிக்க வேண்டியது. மோட்சம் என்ற பலனில் இருக்கிறோம் நாம். அதனால தான் பகவான் சொல்கிறார், அவன் எப்படிப்பட்ட ஜாதியாக இருந்தாலும், அல்லது ஆணாக இருந்தாலும், அல்லது பெண்ணாக இருந்தாலும், எந்த வயது உடையவனாக இருந்தாலும், எந்த நியமமும் மோட்சத்துக்கு, அதாவது வேதாந்தத்துக்கு இல்லை. இவைகள் எல்லாம் தகுதியாக, அதாவது எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் ஞானகாண்டத்தில், வேதாந்தத்தில் மோட்சம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று பகவான் இங்கு சொல்கிறார். ஆகவே ஜாதி, வயது, ஆசிரமம், ஆண், பெண் என்ற வேறுபாடுகள் எதுவுமே இல்லை. எதுக்கு? ஞானகாண்டத்துக்கு. இவைகள் எல்லாம் மோட்சத்தை அடைவதற்கான தகுதி. அதாவது கர்மகாண்டத்தில் இதெல்லாம் சில பேருக்கு தான் தகுதி இருக்குன்னு சொல்லும். இங்கே எல்லோருக்கும் தகுதி இருக்கிறது. பிறகு தகுதி என்ன அப்படின்னா, என்ன ஞானகாண்டத்தில் என்ன தகுதினா, நம்ம சொன்ன மாதிரி நிஷ்காம பக்தி. அந்த நிஷ்காம பக்தி எப்படி இருக்கணும்னா, ஸ்ரத்தை, நம்பிக்கை, அதாவது முழு நம்பிக்கை, ஸ்ரத்தை, பக்தியில் நிஷ்காம பக்தி, இது இருந்தாலே போதும். அது பகவான் சொல்கிறார். இப்போ நம்ம ஸ்லோகத்தை பார்த்தா நமக்கு ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார், மாம் ஹி பார்த்த வெபாக்ஷித்ய, மாம் ஹி பார்த்த வெபாக்ஷித்ய. அது எப்படின்னா, மாம் என்னை, மாம் ஹி பார்த்த வெபாக்ஷித்ய, அர்ஜுனா மாம் வெபாக்ஷித்ய, என்னை சார்ந்து, என் மீது ஸ்ரத்தையோடு பக்தி கொண்டு, பக்தி செலுத்தினால், என்னையே ஆதாரமாக கொண்டு, யாரு? நிஷ்காம பக்தன். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி. ஏன் ஷியோஹோ அப்படின்றாரு. யோ என்றால் யார் ஒருவன்னா இந்த இடத்துல நிஷ்காம பக்தன் சொல்றார். யார் ஒருவன் நிஷ்காம பக்தி செய்திருக்கிறானோ அவன் என்னையே சார்ந்து இருந்தால், அந்த சார்ந்து இருந்தால் என்பதற்கு என்னென்ன, சாதகன் கர்மத்தையோ பொருளையோ சார்ந்து இருக்காமல் என்னையே லட்சியமாக கொண்டு
யார் ஒருவன் இருக்கிறானோ. ஏன்னா நமக்கு வந்து சார்ந்துன்னா நம்ம வந்து குடும்பத்தை சார்ந்து இருப்போம், அல்லது புகழ், பேர் புகழ், பணத்தை சார்ந்து இருப்போம். இப்படி இல்லாமல், எதுவுமே இல்லாமல், ஏன்னா அது யாருக்கு வரும்? நிஷ்காம பக்தனுக்கு மட்டும்தான் வரும். அந்த மாதிரி நிஷ்காம பக்தன் எதையும் சார்ந்து இல்லாமல் என்னையே சார்ந்து, அப்படி என்னையே சார்ந்து இருக்கின்றவன் பாபயோனயக, பெரும் பாவி, கீழே ஷியோகோ பாபயோனயான்னு சொல்கிறார். நம்ம வந்து வார்த்தையை வந்து திருப்பி இதை போட்டுக்கணும். அதாவது மாம்ஹி பார்த்த வெபாஸ்ரித்யனா என்னை சார்ந்து இருந்தால் ஏ அபி சியு பாபயோனை, அந்த பாபயோனை முன்னாடி போட்டுக்கிட்டு சியோவும் பின்னாடி கொண்டு போகணும். பொண்ணிட்டோம்னா பாபயோனய என்ற பாவி, பாவத்தை எவ்வளவு பாவம் செய்யிருந்தாலும் சரி, அந்த பாவி நான் இறைவனை இந்த எத்தனை பிறவி எடுத்து திருப்பி எடுத்து இறந்துக்கணும், நான் வந்து மோட்சத்தை அடையணுமே அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தால், அர்த்தித்துவம் இருந்தாலே போதும், அவன் என்னை அடைவான். அது சொல்கிறாரு. நமக்கு தெரியும் 4 வர்ணங்கள் இருக்குது: பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன். பகவான் சொல்கிறாரு 5வது நம்ம கேட்காத ஒரு ஜாதி, பஞ்சமோ வர்ணகா என்று அழைக்கப்படுகின்ற அந்த பாப யோனையாக, அப்படி கீழானவனும் அந்த 5வது அந்த பாப யோனையான அந்த அவனும் கீழான வாழ்க்கை வாழ்ந்தவன். அந்த கீழான வாழ்க்கை வாழ்ந்தவனுக்கும் தகுதி உண்டு அப்படின்னு சொல்கிறார். கீழான வாழ்க்கை நடத்தை உடையவனும் அப்படி வாழ்ந்தவனுக்கும், அவனுக்கு பாப யோனையகவனுக்கும் நிஷித்த கர்மம் செய்த, அதாவது பாபயோனை அவன் எப்படி ஆனான் அப்படின்னா, நிஷித்த கர்மம் செய்தவன். நிஷித்த கர்மம்னா சாஸ்திரத்தில் சொல்லப்படாத கர்மங்கள் எல்லாம் செய்யக்கூடாத கர்மங்கள் எல்லாம் செய்து அவன் பாபியானவன். அப்படிப்பட்ட பாபியானவன் மோட்சத்தை அடையணும் என்ற ஆசையோடு அவன் நிஷ்காம பக்தி செய்தால் அவனுக்கு தகுதி, மோட்சத்துக்கு தகுதி உண்டு. ஏன்னா ஒருவன் பிறப்பால் பிராமணனாக இருந்தாலும் நிஷித்த கர்மங்கள் செய்தால் அவன் பாபயோனையாக, அவன் பஞ்சமோ வர்ணகா அப்படின்னு சொல்லி நம்மளோட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் பெரிய பிராமண குடும்பத்தில் நல்ல சாஸ்திர கலாச்சாரம் உள்ள குடும்பத்தில் பிறந்தாலும் நிஷித்த கர்மம் செய்திருந்தால் அவன் பாபயோனகன் ஆகிறான். அப்படி பாபயோனி ஆனவனும் நிஷ்காம பக்தியின் மூலமாக மோட்சத்தை அடைய அவனுக்கு எந்த தடையும் இல்லை. ஏன்? அவன் நிஷ்காம பக்தன் செய்தான். அவனுக்கு தகுதி மோட்சத்துக்கு இருக்கு. காரணம், அவன் அதர்மத்தில் பின்பற்றி பிறகு தர்மத்துக்கு வந்து மோட்சத்தில் ஆசை வந்து பிறகு நிஷ்காம பக்தி செய்த நாள் காரணமாக அவன் மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லி, அதான் அந்த இதில் சொல்கிறது. ஸ்திரீயோகோ, இந்த நம்ம சாஸ்திரத்தில் கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு சில விஷயங்கள். பாப யோனகன்னு வரியில் சொல்லிட்டான். 2வது வரியில் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்திரீயோகோ, பெண்கள் என்று பகவான் சொல்கிறார். கர்மகாண்டத்தில் சில யாகங்கள் பெண்கள் செய்யக்கூடாது அங்கிறதுக்காக அந்த சம்ஸ்காரம், அதே இந்த சந்தேகம் இங்கே வர வேண்டாம். ஏன் அந்த யாகங்கள்லாம் செய்யக்கூடாது பெண்கள், அதனால் அவங்களுக்கு மோட்சம் கிடையாது அப்படின்னு கிடையாது. ஆனால் நம்ம வந்து ஞானகாண்டத்தில் அப்படி அந்த மனநிலையில் இருக்கக்கூடாது. ஞானகாண்டத்தில் எல்லோருக்கும் உண்டு மோட்சம், ஆனால் அவர்கள் நிஷ்காம பக்தி செய்யலாம். எல்லோருக்கும் மோட்சம் இருக்கிறதுங்கிற சொன்னார். அதனால் ஸ்திரீயோகோ வைஷ்யா ஸ்திரீயோகோ வைஷ்யா ததா சூத்ரக அப்படின்னு சொல்கிறார். இந்த 3 வர்ணங்களுக்கும், எல்லா வர்ணங்களுக்கும் இது உண்டு, குறிப்பாக சூத்ரனுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பிறகு ததா அதாவது நிஷ்காம சாதனை செய்தால் அவர்களுக்கெல்லாம் மோட்சம், எந்த மோட்சத்துக்கு தடை இல்லை, மோட்சத்தை அடைவார்கள். ஆகவே எந்த ஜாதியாக இருந்தாலும் அவர்களுக்கு மோட்சம் உண்டு. ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்கிறார், மனித ஜாதியாக இருக்க வேண்டும். காரணம், அவன் சாதனை சதுஷ்ட சம்பத்தி, அதன் மூலமாகத்தான் மோட்சத்தை அடைவான். சாதன சதுஷ்ட சம்பத்தி நிஷ்காம கர்மத்திலே வந்துடுது, நிஷ்காம பக்தியிலே வந்துடுது. சமதம விவேக வைராக்கியம் அதனால எல்லாம் வந்துடுது. அதனால் தே அபி யாந்தி பராம்கதி, இவர்கள் அனைவரும் பராம்கதியாகிய என்னை, மேலான கதியாகிய மோட்சத்தை அடைவார்கள். யாரென்றால் எல்லோரும் தகுதி வாய்ந்தவர்கள், சாதன சதுச சம்பத்தி அடைந்தவர்கள். ஸ்லோகத்தில் பார்த்தோன்னா பாபயோனய என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அது மிக முக்கியமான வார்த்தை. அவன் எவ்வளவு பெரிய பாபியாக இருந்தாலும்
அவனுக்கு மோட்சம் இல்லை என்று சொல்ல முடியாது. அவன் பாபம் செய்யும் போது மோட்சம் அடைய முடியாது, அது தெரியும். ஆனால் நான் பாபம் செய்தேன் என்பதை உணர்ந்து இறைவனிடம் பகவானிடம் நிஷ்காம பக்தி செய்தால் மேலான பாவனையாகி அந்த மோட்சத்தை அடைவான். அதாவது நிஷ்காம பக்தியின் மூலமாக அவனுக்கு மேலான பாவனை வருகிறது. அதனால் நிஷ்காம பக்தியின் மூலமாக அவன் மோட்சம் அடைவான். அதனால்தான் சொல்கிறாரு மனித ஜென்மம் மிக முக்கியமானது. சங்கராச்சாரியர் கூட சொல்லும்போது மனிதத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்சர்க்கம், மனிதத்துவம் தான் சொல்கிறார். ஸோ மனிதத்துவம் இருந்தால்தான் அவன் சாதன சதுஷ்ட சம்பத்தியம் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தகுதி நமக்கு என்னென்னா அந்த மனிதத்துவம் வேணும் என்று மனிதத்துவம் முதல் தகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலும் கடைசியுமாக தான். முதல் தகுதி மனிதத்துவம், அதுக்கப்புறம் அர்த்தித்துவம், அவனுக்கு ஆசை வேணும், அதுக்கப்புறம் சாதன சதுஷ்ட சம்பத்தி, தட் இஸ் நிஷ்காம கர்மா, நிஷ்காம பக்தி செய்தால் அவன் என்னையே அடைவான். ஏன்னா அதனால தான் சொல்கிறாரு, இத்தனை பிறவி எடுக்கிறேன்னு சொல்லி மாணிக்க வகை சொல்லாது, புல்லாய் புழுவாய் புருவாய் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாயின்னு சொல்லி கடைசி எத்தனை பிறவி பிறந்திழைத்தேன் மனிதத்துவம் வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு இதெல்லாம் அந்த சாதன சதுஷ்ட சம்பத்தியெல்லாம் விவேக வைராக்கியத்தின் மூலமாக இறைவன் மட்டும்தான் உண்மை அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருகிறது. அதன் மூலமாக மோட்சத்தை அடைகிறான். இவ்விதம் தகுதி மனித ஜென்மம் சாதனை சதுஷ்ட சம்பத்தி, அதைத்தான் பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். அது அந்த சாதன சதுஷ்ட சம்பத்தி நிஷ்காம பக்தியிலே வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இனி 32வது ஸ்லோகம், 33, 34வது ஸ்லோகத்தோட இந்த அத்தியாயம் முடியுது. ஸோ 33 இந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன். கிம் புன பிராமணக புண்ணியாக பக்தியா ராஜஸ்ரயஸ்ததா அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமாம். இந்த 2வது வரி நமக்கு பகவான் இந்த உலகத்தினுடைய லட்சணத்தை சொல்கிறார். ஏற்கனவே நம்ம பழைய தடவை பார்த்துட்டோம். இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிம் புனர் பிராமண புண்ணிய, இது சிம்பிள் மீனிங் என்ன, புண்ணியவானாக இருக்க, அதாவது புண்ணியவானான ஒரு பிராமணனாக பிறக்க வேண்டும் என்றால் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிராமணத்துவம் அப்படிங்கும்போது நம்ம பூணல் போட்டிருந்தா பிறவியில் அவனை ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கணும் அப்படின்லாம் சொல்லலை. அதாவது பகவான் கீதையில் 4வது அத்தியாயத்தில் சொல்லிட்டார் கிளீனா, சாதுர்வர்ணம் மயா சிஷ்ட குண கர்ம விபாகசா அப்படின்னா நான் 4வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கேன் இதை பற்றி. ஒருவன் பிராமணன் அப்படின்னா அவனுக்கு சத்வகுணம் இருக்கணும். அந்த சத்வகுணம் எப்படி வருது அப்படின்னா குண கர்ம விபாகம். அவன் சத்வகுணம் மேலோங்கி இருக்கிறவன் தான் பிராமணன். அப்படின்னா அந்த சத்வகுணத்தை வைத்தும் அவன் செய்கின்ற கர்மங்கள் செயல்களை வைத்தும் தான் அவன் பிராமணன் அப்படின்னு சொல்லணும். வைஷ்யன் சொல்லணும், சத்திரியன் வைஷ்யன் சூத்ரன் சொல்லணும். ஸோ அவங்கவுங்க குணத்தை பொறுத்து சத்வகுணம் இருந்தால் அவன் எப்பேற்பட்ட கீழான ஜாதியில் பிறந்தாலும் சத்வகுணம் இருந்தால் அவன் பிராமணன் அப்படின்னு சொல்லி அந்த குண கர்மத்தை பற்றி நம்ம சொன்னோம். அதனால் புண்ணியவான்கள் பக்தர்களும் ஆகிய பிராமணர்கள்னால் இந்த இடத்துல நம்ம பிறவி பிராமணன் சொல்லலை. அவ்வாறே ராஜரிஷிகள்ங்கிறது இந்த இடத்துல சத்திரியர்களை சொல்கிறார். அதாவது சத்திரியர்களுக்கு என்ன, சத்வகுணமும் ரஜகுணமும் சேர்ந்து இருக்கும். அவங்களுக்கு சத்வகுணம் கொஞ்சம் அதிகமாகவும் ரஜகுணமும் கலந்துருக்கும். ஆனால் பிராமணர்களுங்கிறது சத்வகுணம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜரிஷிகள் சொல்லி இந்த இடத்துல சத்திரியர்களை பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜரிஷிகளை பற்றியும் பேசினேன். அதாவது நிலையற்ற சுகமற்றதாகிய இவ்வுலகத்தை பெற்ற நீ என்னை பஜிப்பாயாக, என்னை வழிபடுவாயாக அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் 32வது ஸ்லோகத்திலே சொல்லாரு எல்லோருக்கும் தகுதி உண்டுன்னு சொல்லிட்டாரு. இதை மீண்டும் ஒரு தடவை அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு, முதல் வரியில் என்னன்னு சொல்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். மோட்சத்துக்கு தகுதியை சொல்கிறார். இப்படிப்பட்ட இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட அனைவருக்கும் மோட்சம், 32 கிம் புனர் பிராமணன், மோட்சத்துக்கு தகுதி, அனைவருக்கும் மோட்சத்தை அடைய முடியும் என்றார்.
சம்ஸ்காரம் சம்ஸ்காரத்தை, அதாவது நல்ல சம்ஸ்காரம் நல்ல நடத்தை உடையவர்களை பற்றி என்ன சொல்வது? அதாவது நல்ல சம்ஸ்காரம் நல்ல நடத்தை அப்படிங்கிறது புண்ணியம் செய்ததன் காரணமாக அவன் பிராமணனாகி இருக்கிறான். அதே மாதிரி ராஜ ரிஷி அப்படிங்கிறது ராஜாவும் இருக்கிறான், அதே மாதிரி ரிஷியாகவும் இருக்கிறான். யார்? ராஜானாலே சத்திரியன், ராஜாவாகவும் இருந்து நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறான், பிறகு ரிஷியாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். நல்ல சம்ஸ்காரம் நல்ல நடத்தை உடையவர்கள் பற்றித்தான் சொல்கிறார். அதாவது சுருக்கமாக என்னென்னா, எல்லோருக்கும் மோட்சம் அடைய முடியும், நாம் எல்லோரும் அந்த லட்சியத்தை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறோம், அதாவது நடந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் எல்லோரும் அந்த மோட்சத்தை நோக்கித்தான் போயிட்டுருக்கோம். கிம் புனஸ் பிராமணா புண்ணியாக, புண்ணியத்தால் பிராமத்துவம் அடைந்தவனை பற்றி என்ன சொல்வது? கிம் புனக என்றால் அவர்கள் மோட்சத்தை அடைவார்கள். அதாவது பிராமணர்கள் பிற அதாவது புண்ணியத்தின் காரணமாக அவர்கள் நல்ல சம்ஸ்காரங்களுடன் அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறார்கள், நல்ல குணமும் இருக்குது, கர்மமும் செயல்களும் இருக்குது, அதனால் அவர்கள் பிராமணன் ஆகியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம மோட்சம் ஷியோர்னு சொல்ல வேண்டியதில்லை, அவங்க டிஃபால்ட்டாக மோட்சத்தை அடைவார்கள். அதுக்கப்புறம் ராஜ ரிஷி சத்திரியர்களை பற்றி சொல்கிறார். ராஜ ரிஷின்னா பக்தர்களாகவும் இருக்கிறார்கள், ரிஷியாகவும் இருக்கிறார்கள். இதை பகவான் ரிஷி, அதாவது சத்திரியர்களை பற்றி சொல்கிறார். பக்தர்களாக இருக்கின்ற ராஜரிஷிகள் என்றால் அவர்கள் நாட்டை ஆள்கிறார்கள், அதே நேரத்தில் ரிஷிகளாகவும் இருக்கிறார்கள். ரிஷிகள் என்றால் ரிச்சதி ஜானாதி இது ரிஷய அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரம் சொல்கிறோம். பிரம்ம ஞானத்தை உடையவர்கள், நான் யார் என்று தெரிந்தவர்கள், அவர்களுக்கு மோட்சம் அதாவது அவர்கள் ஞானிகள், நிச்சயமாக அவர்களுக்கும் மோட்சம் உண்டு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பிராமணர்கள் புண்ணியம் செய்து பிராமணத்துவத்தை அடைந்த அவர்களுக்கும் ராஜரிஷிகளுக்கும் மோட்சம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அப்படி இருக்கும்போது எல்லோருக்கும் மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்லி நம் வேதத்தில் 2ஆக பிரிக்கப்பட்ட அந்த கர்மகாண்டம் ஞானகாண்டம், ஞானகாண்டத்தில் பிராமணர்கள் என்ற ஜாதி அடிப்படையில் எப்படி இருக்குது, நம்ம சொன்ன மாதிரி ஞானகாண்டத்திலே பிராமணர்கள் என்றால் சத்துவ குணம் உடைந்தவர்கள், குணத்தின் அடிப்படையிலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்மகாண்டத்தில் அப்படி இல்லை. கர்மகாண்டத்தில் பிராமணர்கள் என்று சொல்லும் பொழுது சில நல்ல குணங்கள் அடிப்படையாகவும் பொருள்கள் நல்ல குணங்கள் அடிப்படையாகவும் சொல்கிறார்கள், சில பேர் பிறப்பின் அடிப்படையாகவும் சொல்கிறார்கள். ஆனால் ஞானகாண்டத்தில் அது இல்லை. ஆகவே நாம் ஞானகாண்டத்தில் இருப்பதால் பிராமணன் என்பதற்கு குண கர்மத்தை வைத்துத்தான் பொருள் கொள்ள வேண்டும். பிராமணன் என்பவர்கள் சத்துவ குணத்தில் இருப்பவர்கள், தூய்மையான வாழ்க்கை வாழ்பவர்கள், தர்மத்தின்படி வாழ்பவர்கள். அதனால் பிராமணன் என்றாலே தர்மாத்மா. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். நாம் கர்மகாண்டத்தில் இருக்கும்போது ஜாதி அபிமானம் இருக்கலாம். நான் சத்திரியன், நான் பிராமணன், நான் வைஷ்யன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதியில் அபிமானம் இருக்கலாம். ஆனால் வேதாந்தத்தில் ஞானகாண்டத்தில் வரும்பொழுது அந்த ஜாதி அபிமானம் இருக்கக்கூடாது. இது வேதாந்தத்தில் ஒரு முக்கியமான தகுதி. ஏன்னா நம்ம இப்போ அரசியல்லையே பார்த்தீங்கன்னா பிராமணர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும், அவங்களுடைய பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் கர்மகாண்டத்தில் இந்த மாதிரி வேறுபாடுகள் இருந்தாலும் ஞானகாண்டத்தில் எல்லோரும் பிராமணர்கள். எல்லோரும் பிராமணர்கள்? யாருக்கு நல்ல குணம் இருக்கிறதோ அவன் பிராமணன், நல்ல காரியங்கள் செய்கிறானோ அவன் பிராமணன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இவர்கள் ஜாதி உயர்வு தாழ்வு வெறுப்பு விருப்பு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஞானகாண்டத்தில் இப்படி சொல்லியிருக்கு. ஆனால் இந்த சமுதாயத்தில் 20 வருட காலம், அதாவது பொதுவாக நம்ம அன்ரிஃபைன்டு திங்லேருந்து தான் ரிஃபைன்டு திங்ஸுக்கு போகிறோம். அதனால் நம்ம ரிஃபைன் ஆகிறதுக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறோம். அந்த வேதங்கள் சாஸ்திரங்கள் இப்போ ஒரு 20 ஆண்டு காலம் நம்ம படிச்சிருக்கோம்னு வச்சுங்களேன். அப்படி படித்தாலும் இந்த ஜாதி அபிமானம் போவதில்லை, நிறைய பேருக்கு போகாது. இந்த ஜாதி அபிமானம் போகணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் உயர்ந்த சிந்தனைகள் இருக்கணும். நிறைய சாஸ்திரங்கள் சொல்கிறது உண்மை என்று நம்ப வேண்டும். இந்த ஜாதி எங்கே ஒட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னமய கோஷம் அப்படிங்கிற ஒரு
லேயரில் இருக்குது. பொதுவாக நம்ம வந்து ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டால் அவனுக்கு வந்து 4 கோஷம் இருக்குது. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 5 கோஷங்கள் இருக்கிறது. அப்போது நமக்கு வந்து இந்த உடனே ரெஃப்ளெக்ட் ஆகி நம்ம ஸ்தூல சரீரமாகி அந்த அன்னமய கோஷத்தில் தான் இந்த ஜாதி இது ஒட்டி இருக்கு. அப்போ அந்தருந்து நம்ம வந்து அடுத்த பிராணமய கோஷத்துக்கும் மனோமய கோஷத்துக்கும் போகணும். நம்ம போக விரும்புதில்லை. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறது போக விரும்புறதில்லை. நான் உயர்ந்த ஜாதி, நான் பிராமணன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால தான் பகவான் ராமகிருஷ்ணன் என்ன பண்ணார் தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம அமுதமொழிகளில் வருது. அவர் பஞ்சவடியில் போய் அந்த சாதனை செய்யும் பொழுது தன்னுடைய பூணலை கூட கழட்டி வச்சுக்குவார். காரணம் என்னென்னா, அந்த இடத்துல அவருக்கு அந்த ஜாதி அபிமானம் வந்துடக்கூடாது. அதனால தான் ஹிருதய் கூட கேட்குறாரு அவருடைய சேவகர், ஏன் மாமா நீங்கள் சாதனை பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், வேண்டாம்னு சொல்லி ஏன் இந்த பிராமணன் இந்த பூணலையும் கழட்டி வைக்கிறீங்க, பூணலையும் எடுத்து போட்டுறீங்களே அப்படின்னா, அந்த ஜாதி அபிமானம் எனக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா அது அன்னமய கோஷத்தில் ஸ்தூல சரீரத்தில் இருக்குது. அதனால் அதையும் கழட்டி வச்சுட்டான்னா அந்த இதை கடந்து போகணும் அப்படிங்கிற சொல்கிறார். ஸ்தூல சரீரம் இருக்குது. ஸோ மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு கோஷமாக கடந்து செல்ல வேண்டும். அன்னமய கோஷத்தில் விட்டால் தான் அடுத்த பிராணமய கோஷத்துக்கு போயிட்டு, பிராணமய கோஷத்துலேருந்து மனோமயம் போயிட்டு, மனோமயத்துலேருந்து விஞ்ஞானமயம் போயிட்டு, அதுக்கப்புறம் ஆனந்தமய கோஷம். இது எல்லாமே நமக்கு ஆனந்தமய கோஷம் தான் கடைசி வந்து என்ன சொல்கிறது, டெசிஷன் மேக்கிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது அந்த என்ன சொல்கிறது, கடைசி கோஷம். அது கூட வந்து அது காரண சரீரம் அப்படின்னு சொல்லலாம், சுருக்கமாக சொன்னால். அந்த காரண சரீரத்தையும் தாண்டி நமக்கு போகணும். போனால் தான் நமக்கு அந்த கோஷத்தை கடந்தால் தான் வேதாந்தத்தினுடைய அந்த இதை புரிஞ்சிக்க முடியும். அதுதான் வேதாந்தம் நமக்கு சொல்கிறது. அப்படி இந்த வேதாந்தத்துக்கு தகுதி என்னென்னா, ஜாதியை பற்று இருக்கக்கூடாது. வேதாந்தத்துக்கு தகுதி சொல்கிறார் பகவான் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில். இது எல்லாம் இருக்குது. ஏன் மகாபாரதத்தில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான். 18 நாள் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. பீஷ்மரை வந்து கடைசி 17ஆம் நாள் போரில் பீஷ்மரை வந்து யாராலையும் வெல்ல முடியல, அடித்து துவம்சம் பண்ணிட்டு போகிறார். அந்த நேரத்தில் கிருஷ்ண பகவான் பார்க்குறாரு அர்ஜுனனை. அர்ஜுனனும் வில்லு விடுறான். ஆனால் அவன் மனசில் ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. என்ன சாஃப்ட் கார்னர் அப்படின்னா, என்னுடைய தாத்தா அப்படின்னா அவனும் வில்லு விட மாட்டேங்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா நம்பர் 1 சைக்காலஜி நான் சொன்னேன் இல்லையா, பகவான் கிருஷ்ணர் அவர் என்ன பண்ணார், இங்கே இப்போதைக்கு சண்டையை முடிக்க முடியும்னு இதை ஒரு பீஷ்மரை காலி பண்ணால் தான் ஒர்க்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேர்லேருந்து குதிக்கிறார். குதித்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நான் போர் புரிய மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ நான் போர் புரிய வேண்டியிருக்குன்னு சொல்லி அவர் சுதர்சன சக்கரத்தில் கூப்பிட்றாரு. அந்த நேரத்தில் தான் அர்ஜுனன் வந்து இல்லை நானே கொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, பீஷ்மர் வந்து நான் கொல்ல போகிறேன்னு இறங்கிட்டார். கிருஷ்ணர் தேர்லேருந்து குதித்த உடனே சரி என்னை கொலைக்க போகிறாருன்னு. அப்போது பீஷ்மர் தன்னுடைய வில்லெல்லாம் கீழே போட்டுட்டு கிருஷ்ணர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு, பகவானே எனக்கு ஒரு சந்தேகம், நான் உன்னுடைய கையால் சாகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், நான் எல்லா தர்ம காரியங்கள் தான் செஞ்சுருக்கேன், ஆனால் எனக்கு ஏன் இந்த மரணம் வருகிறது? நான் தர்ம சங்கத்தில் இந்த மோட்சம்தான் கிடைக்கும், அது சந்தேகம் கிடையாது, ஆனால் எனக்கு ஏன் இந்த மாதிரி இதாகுது? நான் தர்ம அப்போ சொல்கிறாரு, நீ வந்து நினைக்கிற நீ தர்ம காரியங்கள் செஞ்சே, ஆனால் நீ தர்ம காரியங்கள் செய்யலை. நீ ஸ்தூல சரீரத்திலே செய்கின்ற கர்மங்கள் மட்டும்தான் கர்மமாக பார்க்கிறாய். அப்படி கிடையாது. நமக்கு 5 சரீரம் இருக்குது. ஸ்தூல சரீரமாகிய இந்த அன்னமய கோஷம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 5 இது இருக்குது. அந்த 5வது கோஷமாகிய அந்த ஞானமய கோஷம் அல்லது ஆனந்தமய கோஷத்தில் 4-5 தான் நம்ம டெசிஷன் மேக்கிங் பண்ணோம். அது கூட ஒரு சரீரம் தான், ஆனால் அந்த சரீரத்திலேருந்து செய்கின்ற கர்மத்துக்கும் பலன் உண்டு. அப்போ நீ டெசிஷன் மேக்கிங்கில் நீ தப்பு பண்ணிட்ட. உதாரணம் சொல்கிறாரு அவர், நீ சின்ன வயதில் பீமனுக்கு விஷம் வச்சான் யார்? துரியோதனன். அப்போ நீ பேசாமல் இருந்த. அப்போ நீ நினச்சிருந்தா நீ தான் கேம் சேஞ்சர். நீ அங்கே நின்று நீ அதை அவனுக்கு கண்டிச்சிருந்தா அவன் அப்போவே சரியாக இருந்திருப்பான். யார்? துரியோதனன். அதே நேரத்தில் சபையில் இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. சபையில்
இவர் திரௌபதியை வந்து துகிலுரிப்பு செய்யும் பொழுது நீ சும்மா இருந்த, அந்த இடத்துலையும் நீ வந்து வாழ்ந்த. அப்போது என்னாச்சு, உன்னுடைய டெசிஷன் தப்பு. அப்போ அந்த டெசிஷன் மேக்கிங் எந்த சரீரம் பண்ணுது? விஞ்ஞானமய கோஷமும் ஆனந்தமய கோஷம் பண்ணுது. அப்போ நீ அது வந்து உனக்கு தெரியல. நீ வந்து விசிபிளாக இருக்கின்ற அந்த ஸ்தூல சரீரம் செய்கின்ற அந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து நீ நல்ல காரியம் தான் செஞ்சுருக்காருல, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் நீ அந்த ஒரு சரீரத்தை தான் பார்த்த, மற்ற சரீரத்தை விட்டுட்ட. அதனால் அதுவும் நீ சேர்க்கணும். நீ அங்கே தப்பு பண்ணியிருக்க, அதனால தான் உனக்கு இந்த மரணம் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்கிறார். அதனால் இந்த சரீரத்தை நம்ம தாண்டி போனால் தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த ஜாதி தர்மம், ஜாதி இது போகணும். அதனால தான் பகவான் ராமகிருஷ்ணன் பூனலை கலட்டி வச்சு அவர் இது சொன்னார் அப்படின்னு சொன்னோம். இங்கே பொதுவாக நம்ம மடத்தில் ராமகிருஷ்ண மடத்தில் பார்த்திங்கன்னா, அவன் எந்த ஜாதியாக வந்து பிரம்மச்சாரியாக மடத்தில் சேர்ந்தாங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது. அவர் எந்த ஜாதியாகவும் இருக்கலாம். ஏன், என்னுடைய பேட்ச்லேயே என் கூட ஒரு இஸ்லாமிய சகோதரன் இருந்தான். அவன் இஸ்லாமியன் அப்படின்னு எனக்கு எப்போ தெரியும்னா, அவன் 2 வருஷம் ட்ரைனிங் சென்டர் முடிஞ்சு வெளியே வரும்போது தான் தெரியும். அவன் பேர் சமீர். அவன் இன்னும் பேல் மடத்தில் தான் இருக்கான். பேல் மடத்து பக்கத்தில் ஒரு இதில் இருக்கான். அதான் காரணம் என்னென்னா, அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, அவன் மோட்சத்துக்கு எல்லோருக்கும் தகுதி இருக்குது. அதனால் நம்முடைய மடத்தில் கூட யார் என்னென்னலாம் கேட்க மாட்டாங்க. எல்லோரும் இறைவனுடைய குழந்தைகள். அதை தான் பகவான் அன்னை சாரதியும் சொல்கிறாங்க, பகவான் ராமகிருஷ்ண சுவாமிஜி எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. அதனால் பகவான் மோட்சத்துக்கு ஜாதி பேதம், ஆண் பெண் என்ற பேதம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் லைனில் நமக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் இதில் என்னென்னா, மோட்சத்தை அடைய வேண்டும் என்று நிஷ்காம பக்தியின் மூலமாக அடைய முடியும். நீ ஏன் அடைய வேண்டும் என்று அதாவது நீ என்னை அடைய வேண்டும் என்றால் நிஷ்காம பக்தி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதன் சாரத்தை தான் 2வது வரியில் இந்த வரியில் சொல்கிறாரு. இந்த உலகம் நீ ஏன் என்னை அடையணும், அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. இந்த உலகம் எப்படிப்பட்டது, அப்போ இந்த உலகத்தை எப்படிப்பட்டதுன்னு தெரிந்தால்தான் நீ என்னை அடைய முயற்சி செய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் செகண்ட் லைனில் அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமாம் அப்படின்னாரு. முதல் என்ன சொல்கிறார், அனித்யம். இந்த உலகம் நீ நினைக்கிற மாதிரி உண்மை இல்லைப்பா, இது வந்து அனித்தியமானது ஒன்று. அனித்தியம். இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள் இருக்கிறது, அது என்ன மாறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இருந்தவன் நேற்று இல்லை, நாளைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி இருக்காங்க, நாளைக்கு இல்லை. ஸோ இது அனித்தியமான இந்த உலகம். அதுக்கப்புறம் அசுகம். அசுகம்னா இது வந்து இந்த உலகத்தில் வந்து எதுன்னு சுகமும் இல்லை. அனித்தியம் என்பது அனித்தியம் அசுகம் லோகம் அப்படிங்கிறது இமம் பிராப்பிய. அதனால தான் நீ என்னை அடையணும்னு சொல்கிற. அனித்தியமாகவும் இருக்குது, அசுகமாகவும் இருக்குது. அதனால நீ என்னை அடைய வேண்டும். மோட்சத்துக்கு நம்ம ஏன் அடையணும் அப்படின்னா, எல்லாருமே மோட்சத்தை நோக்கி தான் போய்கிட்டுருக்கோம். இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய லட்சணத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நீ எளிதில் என்னை வந்து அடையலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 விஷயத்தை அனித்தியம் அசுகம் லோகம். அனித்தியம் ஒன்று, அசுகம் இந்த 2 அடைமொழியும் இந்த உலகத்துக்கு கொடுக்குறாரு. அனித்தியம் லோகம் இமம் பிராப்பிய. அதனால் நீ என்னை அடைய வேண்டும். அது சொல்லி என்னை அடைய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறார். ஏன்னு சொல்கிறாருன்னா, அனித்தியமான இந்த உலகம், அசுகமான இந்த உலகம். இந்த உலகம் எப்படிப்பட்டது, 2 அடைமொழி சொல்கிறாரு. அதான் ஒன்று அனித்தியம், இன்னொன்று வந்து அனித்தியம் என்றால் நிலையற்றது. உலகம் என்பது இன்று இருக்கும், நாளைக்கு இல்லை. அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கின்ற பொருள்களோ மனிதர்களோ புகழோ உடலோ எதுவுமே நம்மகிட்ட இருக்க போகிறதில்ல. இப்படி நமக்கு இந்த விஷயங்களை இந்த அறிவு நமக்கு வந்தாலே போதும். அதே மாதிரி அனித்தியம்ங்கிற சொல்லிட்டீங்க, ஓகே. அசுகம்னு சொல்கிறீங்களே, இந்த உலகத்தில் சில சுகங்கள்லாம் இருக்கே. உதாரணமாக நல்ல ஸ்வீட்டோ அல்லது நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நமக்கு ஒரு சுகம் இருக்கே அப்படின்னா, அந்த சுகம் எப்பேற்பட்டது அப்படின்னா டெம்பரவரி, கொஞ்ச நேரம் சுகமாக இருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து அதே துக்கமாக மாறும் அப்படின்னு சொன்னாங்க. இன்பம் போல தோற்றம் அளிக்கும், அதுக்கப்புறம் அது துன்பமாகும். ஆரம்பத்தில் இன்பமாக இருக்கும். இதை பற்றி 18வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறாரு எப்படின்னு சொல்லி. ஆரம்பத்தில் எது அமிர்தமாக இருக்கிறதோ அதே கடையில் விஷமாக மாறும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த நிலையற்ற உலகத்தை படைத்தவன் யார், பகவான் தான். அதனால தான் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், இந்த உலகம் ஒரு விளையாட்டு கூடம், விளையாட்டு என்ன சொல்கிறது, உடற்பயிற்சி கூடம். இதில் நம்ம வந்து நம்மளை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்.
எதுக்கு? மோட்சத்தை அடைவதற்காக. ஸோ இந்த சுகமில்லாத இந்த உலகத்தையும் நிலையில்லாத இந்த உலகத்தையும் சுகமில்லாத இந்த உலகத்தையும் விட்டு இமம் பிராப்பிய பஜஸ்வமாம். பிராப்பியன அடைய, என்னை அடைய முயற்சி செய். இந்த உலகத்திலிருந்து என்னை அடைய முயற்சி. மாம் பஜஸ்வ, அதனால என்ன பண்ணணும்? நீ என்னை சார்ந்து என்னை வழிபட்டு என்னையே லட்சியமாக கொண்டு இரு. காரணம், நீ இருப்பது நிலையற்ற உலகம். ஆகவே இதை விட்டு என்னை அடை. அப்படி என்றால் பகவான் எப்படிப்பட்டவர் என்றால், நம்ம உலகம் இப்படி அனித்தியமானது அப்படின்னா பகவான் நித்தியமானவர். அஜோபி சன் அவ்யயாத்மா அப்படின்னு சொன்னார். அதே நேரத்தில் நஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வா பூய அஜோ நித்தியம் சாஸ்வதோயம் புராணம்னு நிறைய ஆத்ம பரம்பொருளை பற்றி சொன்னார். ஸோ பகவான் சாஸ்வதமானவர், ஆனந்த வடிவமானவர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பகவான் இந்த உலகத்தில் சொன்ன அதாவது பகவானுக்கு ஆப்போசிட்டாக இந்த உலகம் இருக்குது. ஸோ எது நமக்கு வேணும்? நித்தியமானது வேணுமா அனித்தியமானது வேணுமா? நமக்கு நித்தியமானது தான் வேணும். அதனால் பகவானிடம் நாம் சொல்லலாம், நீ என்னை நாட வேண்டும். காரணம், நீ இருக்கும் உலகம் நிலையற்றது, அசுகமானது. அதனால்தான் மனுஷலோகம், அதாவது நம்ம சாஸ்திரத்தில் மனுஷலோகம் எதுக்கு படைச்சிருக்காருன்னா புருஷார்த்த சாதனம், மோட்சம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதனை இந்த சம்சாரத்தில் பகவான் படைத்தார் அப்படின்னு சொல்கிறார். புருஷார்த்த சாதனம் தான் இந்த உலகம். இந்த லோகம் என்பதற்கு மற்ற ஒரு பொருள் சொல்கிறார். லோகம் என்றால் மனித உடல். இந்த உலகம் மட்டும் இல்லை, மனித உடல். இந்த மனித உடல் எப்பேற்பட்டது? எப்போ பார்த்தா ஏதோ கொஞ்சம் ஒரு பருவம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் வியாதிகள், அந்த இந்த கஷ்டம் ஏகப்பட்டது. ஸோ துக்க யோனைன்னு சொல்கிறது தான், ஒரே துக்கம். அதனால தான் ஞானிகள் எல்லாம் அதை விட்டுட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம 6வது அத்தியாயத்துலையும் பார்த்துருக்கோம். பாக்கிய பர்சாத் வசக்தாத்மா விந்ததி ஆத்மனி யத் சுகம் ச பிரம்மயோகிதாத்மா சுகம் அக்ஷயம் அசுந்த ஏஹி சம்பர்ஷா போகா. யார் ஒருவன் போகத்தை நாடி போகிறானோ, ஏஹி சம்பர்ஷா ச துக்க யோனைய ஏவச்ச அப்படின்றார். அது எப்போவுமே ஆரம்பத்தில் கொஞ்சம் சுகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் நமக்கு கடைசி அது துக்கத்தை தான் கொடுக்கும். ஸோ இந்த உடலும் ஒரு துக்க யோனையா அப்படின்னு சொல்லி அந்த 6வது அத்தியாயத்தில். அதே போல் நம்ம இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி பார்க்குறோம், ஒவ்வொருத்தரும் அவருடைய மனநிலையை பொறுத்து ஒவ்வொரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த மிருக உடல் எடுத்து இந்த உலகத்தை பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த உலகம் நிலையற்றது. இந்த உடல் நமக்கு ஒரு பை சான்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. அந்த அந்த உடலை வைத்து சாதன சதுஷ்டிகள் செய்து விவேக வைராக்கியத்தோடு நாம் அந்த பகவானை அடைவதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அனித்தியமான இந்த உலகத்தை விட்டு என்னையே அடைவாயாக இந்த சொல்றாரு. காரணம், ஆரம்பத்தில் சுகமாக இருக்காலும் துக்கத்தை கொடுக்கக்கூடியது இந்த உலகம் அப்படின்னு சொல்லி 33வது ஸ்லோகம் முடித்துவிட்டு நீ 34வது ஸ்லோகம். இந்த 34வது ஸ்லோகத்தை அமுதமொழிகளில் பகவான் ராமகிருஷ்ணரை சொன்ன அந்த விஷயம் அப்படியே நம்ம இதில் பார்க்கலாம். மனித வாழ்க்கையின் லட்சியம் இறைவனை அடைவது. பகவான் ராமகிருஷ்ணன் 5 லட்சியங்கள், 5 கட்டளைகள் சொல்கிறார். இங்கே பகவான் கிருஷ்ணர் 5 அறிவுரைகள் சொல்கிறார். மன்மனா பவ மத்பக்த மத்யாஜித் மாம் நமஸ்குரு மாம் ஏவ வைஷ்யசி யுஜஸ்வ ஆத்மானம் மத் பராயண அப்படின்னு சொல்லி இந்த 5 கட்டளைகள் ராமகிருஷ்ணர் அமுதமொழிகள் சொல்லியிருக்கார். அதே தான் பகவான் கிருஷ்ணர் 5 அறிவுரைகள் நமக்கு சொல்கிறார். நிஷ்காம பக்தர்கள் எப்படி இந்த அறிவுரைகளை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.